நன்னிலாம் ஏன் இப்ப தண்ணியே வர மாட்டேக்கு? விட்டாதானே வரும். அங்கே தண்ணியில என்ன செய்வாங்க? அதான் விடாம இருந்திருப்பாங்க. பெரிய பெரிய வீட்டுக்கு தண்ணி போகும், நமக்கு தான் தண்ணி வரல அப்படிங்கியோ? ஆமா இல்லையம்மா, தண்ணி இல்லையே, நான் குடிக்கிறது நான் என்ன செய்வேன்னு கேட்கேன். யார்கிட்ட கேட்ட? என் மருமகிட்ட தான். அதுக்காக என்ன சொன்னா? ஒரு வாரத்தில் சொல்லியிருக்க மாட்டாரே, அவ ஏட விட மாத்திரம் பேசிப்பா. சரியா தானே இல்லையம்மா? தண்ணி இல்லைன்னு கேட்டா உப்பு தண்ணியில குளிங்க. ஏன் மருமகளும் அப்படிதான் சொன்னா. பேச்சு வச்சுதான் பரவாயில்ல இருக்கும். நானே சின்ன வயசுல இருந்து முடி பாதுகாத்து வச்சிருக்கேன். உப்பு தண்ணியில குடிச்சா அதுக்காகவும் முடி கூட போயிருமே. தானே செல்லத்தாயி? குடிக்க தருவாளோ பாரு உப்பு தண்ணியில. ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கொண்டு தரக்கூடாது நமக்கு? தண்ணி கிடைக்காது என்ன செய்வா? எங்க போயிட்டு வருவா? கொஞ்சம் தள்ளி போனா கிடைக்குன்னு சொன்னாவ. எங்க தள்ளி போனோம்? அந்த பிரசிடண்ட் வீட்டுக்கிட்ட வலிக்குங்க குடத்துல தண்ணி கொண்டு வரதுக்கு. கேட்டா அவ குடத்துல இருந்து நான் எடுத்து கொண்டு தரணுமாங்க அப்படி கேட்கா. இங்க குடிக்கிறதுக்கு நான் காலையில தண்ணி இல்லாம இருக்கேன், உனக்கு அங்க இருந்து தண்ணி கொண்டு வரணுமோ குடிக்கிறதுக்கு அப்படின்னு என் மருமக கேட்கா. சும்மா விட்டு என்ன செய்யணும்? சண்டை போட்டுக்கலாம். நாங்க சண்டை போட நீ கண் குளிர பாக்கணும் அப்படிதானே? இங்க பாரு எப்படி பேசா பாரு. வேற எப்படி பேசணும்? நான் ஒரு நல்ல இடத்துல தானே சொன்னேன். உன் நல்ல எண்ணம் தான் எங்களுக்கு தெரியுமே. நானே அப்படியேப்பட்ட ஆளுதான், நீ என்கிட்ட வந்து சொல்லுத. சரி இங்கெல்லாம் ஒண்ணு வேலைக்காவது போல. சரி என்ன பிரச்சனை? தண்ணி கிடையாது. நல்ல தண்ணி வந்து 4 நாள் ஆச்சு. அதுக்கு என்ன? குடிக்கிறது தண்ணி கிடையாது, அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் உப்பு தண்ணியில குடிச்சா என்ன? நீ என்ன உப்பு தண்ணியில குடிச்சு வர? நான் உப்பு தண்ணியில குடிக்க போறேன்? எங்க வீடு பிரசிடண்ட் வீடு பக்கத்துல தானே இருக்கு. உன் வீடு அப்படி இருக்கு. எங்க மருமக மாட்ட நாங்க சொன்னோம்னா அங்க போய் தண்ணி எடுத்து வந்து உனக்கு குடிக்க தரணுமான்னு கேட்காத. அந்த ஒரு நாளில தான் தண்ணி வருது, அதையும் சொன்னா கேட்க மாட்டாங்க. உன் மருமக தான் திங்கு திங்கு வேலை பார்ப்பல வீட்டுல. ஒரு குடம் தண்ணி எடுத்து தர மாட்டீங்களாமோ? உன் கேட்டியா இருக்கா? வந்து எடுத்து சொல்ல வேண்டியதானே? அதை நல்லா எடுத்து தருவாங்க. ஏ தொலைதாயி, அவட ரொம்ப பேசாத. நம்ம குடும்பத்துல சண்டை எடுத்து விட்டு போயிருவா. நான் சொல்லிட்டல, அவ சொல்றத நீ கேட்டுக்கமா? கரெக்டா தானே சொல்றா? நான் பேச்சே நினைக்கவே இல்ல. நீ என் பேச்ச வரைக்கும் இருக்க. தண்ணி இல்ல நீ எடுத்துவான்னு சொல்லிருந்தா கூட எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்காது. என் பேச்ச வரைக்கும் இருக்க. நீ இப்படி சண்டை எடுத்து விட தானே வந்திருக்க? அதெல்லாம் கிடையாது. அருமையான நியூஸோட வந்திருக்கேன். என்ன நியூஸோ? தண்ணி இல்லன்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க. வேற தண்ணிக்கு எங்க போவ? குளிக்க தானே தண்ணி வேணும் உங்களுக்கு. ஆமா ஆமா, இந்த உப்பு தண்ணியில குளிச்சா முடியல வம்பா வேணும் பாத்துக்க. அதுக்கு தான் பயமா இருக்கு. எனக்கு புரியுது செல்லா. அதான் அருமையான ஐடியா இருக்கு என்கிட்ட. சொல்லு சொல்லு. அந்த முனியாண்டி தோட்டத்துல மோட்டர் ஓடுது. அது தானே மோட்டர் அந்த தோட்டத்துல ஓடதான் செய்யும். என்ன சொல்லிட்டல்ல? குளிக்க போன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் குளிச்சிட்டியா? அப்புறம் என்ன? பம்பு செட்ல குளிக்கணும்னு ஆசை தானே செய்யும். அப்படிங்கிறியோ? ஆமா இல்ல. அப்ப போமா செல்லதாயி. போலாம் பாத்துக்க. ஏடா முடி வம்பா வேணும். சரி வருத்தப்படாத, நம்ம போவோம். சரி பிச்சமா நீங்க இரு, நாங்க போய் குளிச்சிட்டு வரோம். என்ன எதுக்கு வேண்டாங்க? அவங்களுக்கு முடி வம்பா பேருந்து வராங்க. உனக்கு அதுக்கு அவசியம் இல்லையே. ஏன் சிரிக்க முடியே? சிரிக்க செய்ய. என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. என்ன நிலைமை? எனக்கு ரொம்ப நாள் கேட்கணும்னு ஆசைப்பட்டுக்க. என்னத்தை கேட்க போற? உன் முடி இப்படி இல்லாம போச்சுன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதை ஏன் கேட்க? சொல்லுவேன். சொல்லு சொல்லு. நான் ரொம்ப முடி வளைஞ்சு போச்சே அப்படின்னு என் மாமன் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா? அதான் என் மாமன் ஒரு டவுன்ல இருந்து ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வந்தான். என்ன எண்ணெயும்? முடி வளர்ற எண்ணெய் தான் கொண்டு வந்து தந்தான். பிறகு என்ன என்னன்னு சொல்லலையாமோ? சொன்னான். என்ன எண்ணெயும்? எரும மாட்டு ஆயில்னு சொன்னான். எரும மாட்டு ஆயிலா? அப்படி ஒரு எண்ணெய் எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையே. அப்புறம் என்கிட்ட சொன்னான். அப்புறம் சொல்லி அம்மாவை எனக்கு வாங்கி தந்தான். அந்த எண்ணெய் தான் தேய்ச்சேன். ஒரு நாளைக்கு 2 நேரம் தேய்க்க சொன்னான். பிறகு நல்ல முடி வளர்ந்துச்சா? இன்னும் வளர்ந்துருக்கா? 6 அடி குந்தலு. சரி என்ன எத்தனை ரூபாய்க்கு வாங்கி தந்தா? அது என்னமா 500 ரூபான்னு சொன்னான். 500 ரூபாய்க்கு மொத்தமா சொல்லி முடிச்சிருக்க. கொஞ்சம் கூட முடியலாம போச்சு. அந்த எரும மாட்டு என்னைக்கு அவ்வளவு பவர் இருந்திருக்கு. அவன் வாங்கி தரும்போது நீ பாத்தியா? என்னது பார்க்கணும்? எனக்கு என்ன தெரியும்? அது முடி வளர்ந்த என்னதானா இல்ல முடி இல்லாம போற என்னையானு? பாய்பா என்னதான் வாங்கி தந்தான்னு தெரியலையே. நல்ல என்னன்னு தானே சொன்னா. இதை தேய்ச்சா குட்டி வரைக்கும் வளரும்னு தானே சொன்னா. இன்னும் நல்லா வளர்ந்துருக்கே. ரோட்ல கஷ்டப்பட்டு எடுத்து வந்தியா தானே அது? ஆமா ஆமா. சரி வருத்தப்படாத பிச்சி. உப்பு தண்ணியில குளிச்சிருப்பியா இருக்கும். அதான் அந்த எரும மாட்டு ஆயில் தேய்ச்சதும் ஒரே போயிட்டு. இப்ப முனியாண்டி தோட்டத்துக்கு குளிப்போம். போற முடியெல்லாம் வந்துரும் சொல்லியோ? ஆமா பிச்சி,
நீ நினைச்ச மாதிரி குண்டியா இருக்கு என்ன கிணட்டுக்கார வரைக்கும் வளரும் அப்படிங்கியோ. ஆமா பிச்சி போமா போவோம் உங்களை நம்பிதானே நான் இருக்கேன். சரி வாங்க. வரும் வரும். என்ன காய் காய்ச்சி கிடக்கு? ஆமா காய்ச்சி கிடக்கு. அதெல்லாம் நீ ஏன் பாக்க? நம்ம குளிக்க தானே வந்தோம். குளிக்க தான் வந்தோம். காய பார்த்ததும் பறிக்கணும்னு தோணுதோ? ஆமா பிள்ளை. சாம கையை காலைய வச்சு சும்மா வா. ரொம்ப கஷ்டம். வரவா அடி கொடுப்பான் பட்டுட்டு வா. நான் எதுக்கு சொல்றேன்னா வெல்ல நம்ம பிள்ளைகள் நம்மளுக்காக உழைச்சு கஷ்டப்பட்டு காய்கறிகளாம் வாங்கிட்டு வராங்க. அதுக்கு என்ன? அதுதான் வெல்ல சொல்றேன். கஷ்டப்பட்டாங்கல்ல அந்த காசு மிச்சம் பண்ணணும்ல. இங்கே கொத்து கொத்தா தொங்கிட்டு கிடக்கு. அவன் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வச்சிருக்கான். நீ கொத்து கொத்தா தொங்குதுங்க. பாக்கவே கண்ணு பிடிக்கிற மாதிரி இருக்கல குரு. ஆமா அதுக்கு என்ன? ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பறிச்சுடுவோம். இங்க எப்படி பேசா பாரு. கலாவ சொல்லியா? எங்களால முடியாதுமா. நான் உங்களை கலாவ சொல்லவே இல்லையே. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சொன்னேன். நான் அந்த குரு கிட்ட சொன்னேன். குரு ரெண்டு ரெண்டு தானே தெரியாதுல்ல. ஏ குருவம்மா நீமா பார்த்ததும் பறிக்கணும் போல இருக்கு பாத்துக்க. அதான் சொன்ன மாதிரி ஆளுக்கு ரெண்டு பறிச்சுடுவோம். அப்படி சொல்லியோ? இன்னைக்கு கறிக்காயிடும் பாத்தியா? அப்ப குளிக்க வேண்டாமா? குளிக்கணும் தான். அப்ப குளிச்சுட்டு வரும்போது பறிக்குமா? அவளை நேரம் காத்துட்டு இருக்க முடியாது பாத்துக்க. இவன் விளையாட்டு வச்சிருக்காங்க அவளை காத்துக்க முடியாது. அவன் நம்ம பறிக்கிறத கண்டோம்னா கண்ட கண்டமா ஆக்கிடுவான். நான் விளையாட்டு வைப்பேன் கண்டாரோட நீங்க பறிச்சு போறீங்களோ அப்படின்ட்டு. அதெல்லாம் வரமாட்டான். நம்ம பறிச்சு ஓடிடுவோம். வீட்டுக்கு குளிக்க நேரு கூட்டிட்டு வந்து ஏமாத்திட்டா லாபம் தானே செல்லா? என்ன லாபம்? அம்மா கை கை கிடுதா. இவன் நம்மள அடி வாங்கி கொடுக்காம விட மாட்டா போல. இவ பேச்ச கேட்காதங்க அவளதான் சொல்லுவேன். பேசாம குளிச்சுட்டு போவோம் வாங்க. அவதான் ஆசை காட்டிட்டாரு. அதுக்கு என்ன சொல்ல வர? ஆளுக்கு ரெண்டு பறிச்சிருவோம். அப்ப குளிக்க வேண்டாங்க. ஆமா சரி வாங்க பறிப்போம். யாரும் வந்துடக்கூடாது கொஞ்சம் பாத்துக்கங்க. அதுல யாரும் வரல. சரி வாங்க வேகமா பறிச்சு போயிருவோம். வரம்னே அடிங்க களவாணி சிரிக்கலா. என் தோட்டத்துல வந்து பறிச்சுட்டு இருக்கீங்களோ களவாணி முண்டையலா? யார் தோட்டத்துல வந்து பறிச்சுக்கிட்டு கேட்டு சிரிக்கலா? நான் வார உங்க மண்டைய உடைக்க விட மாட்டேன். என்ன செய்வோம் தெரியுமா? கிரட்டு முண்டையலா உடைய செய்தியே அவளை கையும் பறிச்சு விட்டாள். நாசமா போற எடுபட்ட சிரிக்கலா. நான் வாய கட்டி வைத்த கட்டி விவசாயம் பண்ணானே இப்படி எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாள். கிரட்டு முண்டையல்ல இதுக்குதான் எவளையும் உள்ள விடக்கூடாதுங்கிறது. இப்படி பண்ணிட்டாள்.